வெல்கம் டு சாட்ரிசல். கால்பந்தாட்டத்தில் கப்பை கைப்பற்றியது நம்ம கூத்தாநல்லூர் என்எஃப்சி. செகண்ட் பிரைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி அணியினர் செகண்ட் பிரைஸ் வென்றிருக்காங்க. ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ரொம்பவே சிறந்த முறையில் அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்க, அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்டன் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டிபி சுரேஷ்குமார் எஸ்பி அவர்கள் 2 லட்சம் காசு வகை வழங்குகின்றார்கள். அடுத்து வின்னர் கப் மாவட்ட கண்காணிப்பாளர் ஐபிஎஸ் அவர்கள் வின்னர் கப்பை வழங்குவார்கள். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டீம் தான் நம்ம கூத்தாநல்லூர் என்எஃப்சி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் பணமும் ஒரு கப்பும் தான் இவங்க வந்து வென்றிருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப சிறந்த முறையில் விளையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. பட் களத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றியும் தோல்வியும் களத்தில் வந்து வீரனுக்கு சகஜம் அப்படிங்கிற மாதிரி தான். மேடைக்கு ஒரு மாதிரி அனுப்பி காரைக்குடி அணியினர் ரன்னர் கப் அணிகின்ற காரைக்குடி அணியினர் மேடைக்கு ஒரு முரண் போட வைக்கின்றோம். ரன்னர் கப்பினை மாவட்ட ஊராட்சி தலைவர் திருவாரூர் மாவட்ட ஊராட்சி தலைவர் மதிப்பிற்குரிய திருமதி ஜி பாலசுப்ரமணியம் தலையாபாலம் பாலண்ணன் அவர்கள் வழங்குவார்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐபிஎஸ் அவர்களும் மாவட்ட ஊராட்சி தலைவர் அவர்களும் இணைந்து வழங்குகின்றார்கள். ரன்னர் கப்பு ஊழலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணி தான் காரைக்குடி அணி. களத்தில் ரொம்பவே சூப்பராக என்எஃப்சிக்கு ஆப்போசிட்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க. விறுவிறுப்பான ஒரு ஆட்டத்தில் இவங்க வந்து செகண்ட் பிரைஸ் வந்து தட்டி சென்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கான பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா பணமும் கப்பையும் ரொம்பவே சிறந்த முறையில் விளையாண்டு சென்றிருக்காங்க. இவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் தெரியப்படுத்துகிறேன்.
புதுக்குடியில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஊர்வலம் நூரியார் தெரு வழியாக சவுக்கத்தலி தெரு காதர் அவர்களுடைய வீட்டில் வந்து நிறைவு பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது இறைவன் கொடுக்குறது. இது வந்து நம்ம மேலே தாளங்கள்லாம் இல்லாமல் அமைதியாக நம்ம கொண்டாடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.